ஹாய் வியூஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு வந்து காலையிலே ஏதாவது உப்புமா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரவை உப்புமா அது வந்து ஒரு மாதிரி கட்டியாக குழன்னு இருக்கிறதுனால அதை சாப்பிட மாட்டா. ஸோ மில்லட்ஸில் வந்து நான் உதிரியாக, அதாவது குக்கரில் விசில் வைக்காமல் அப்படியே தட்டு மூடி உதிரியாக செஞ்சு அவள் சாப்பிடுவான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலி ஆகிட்டு லாஸ்ட்டாக திணை கொஞ்சமும் குதிரைவாலியில் கொஞ்சமும் அப்படியே இருந்து நான் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது இப்போ எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அதை வறுக்கணும் அப்படின்னா, அந்த குதிரைவாலி அரிசி இருக்குது பாருங்களேன், அது வந்து அந்த பாப்கார்ன் எப்படி பொரியுது அந்த மாதிரி வந்து அது பொரிஞ்சிருக்கணும். அது வந்து நல்ல ஒரு வந்து நல்லா வறுத்துருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கணக்கு எனக்கு. ஸோ எப்போவுமே நான் எந்த மில்லட்ஸ் வறுத்தாலும் குதிரைவாலி வந்து சும்மா ஒரு கொஞ்சம் போட்டுப்பேன். ஏன்னா அது அந்த வெடிக்குது பாருங்கள், பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் என்னோடய பதம்னு நான் நினச்சிப்பேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் நல்லா வறுத்துருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது பிளேட்டில் வந்து நான் மாற்றிடுறேன். இன்னும் ஒன்று கூட காட்டுறேன் பாருங்கள், அந்த நல்லா பொரிஞ்சிருக்கிறது. ஸோ அங்கே பாருங்கள், நல்லா அது வந்து பாப்கார்ன் வெடித்த மாதிரி வெடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து செய்கிறதுனால ரொம்ப ஆயில் வந்து நான் சேர்த்துக்கல. ஸோ கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். சோம்பு, பட்டை, லவங்கம், அவளுக்கு இந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காது, ஆனால் இஞ்சி பூண்டு ஸ்மெல் பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் கொஞ்சம் அவளுக்காக போட்டுக்கிட்டேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு அந்த ஸ்மெல் வரப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ கருவேப்பிலை, இது ரெண்டும் நல்லா வதங்கின அப்புறம் நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் இது 2 ஆனியன் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் எவ்வளோ வந்து இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, எப்போவுமே நாங்கள் மந்த்லி வந்து மளிகை சாமானில் எல்லாமே வந்து ஒரு அரை கிலோ திணை, சாமை, குதிரைவாலி, அப்புறம் ப்ரௌன் ரைஸ் எல்லாமே அவர் வாங்கிட்டு வருவார். இது வந்து மந்த் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து தீர்ந்துடுச்சு. இது அதுலேருந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு மீதி கொஞ்சம் மீந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சதுனால எனக்கு ஒரு டீ டம்ளரில் ஒரு 3/4 கிளாஸ் வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து பாப்பாவுக்கும் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனியன் வதங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். அதாவது பேஸ்ட் இல்லை, அதை வீட்லேயே நம்ம இடித்தது இல்லைங்களா. ஸோ அதுதான் பேஸ்ட்டு, கடையிலலாம் வாங்க மாட்டேன். ஸோ நல்லா வதங்கிட்டோடனே நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து பிழிஞ்சிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், அது எல்லாேருக்கும் தெரியும். ஆனியன் வந்து நான் கொஞ்சம் பெருசாக ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, பாப்பா வந்து ஆனியன் சாப்பிட மாட்டா, எடுத்து வச்சுருவாள். ஒரு சின்ன நல்லா வதங்கி இருந்தால் கூட அதை தேடி கண்டுபிடிச்சி துப்பிடுவாள். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் நான். அந்த குழன்றது பிடிக்காது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக அதை வெட்டி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள், தக்காளி போட்டு அந்த டீ டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நான் வந்து அதில் வந்து 3/4 டம்ளர் இருந்தது எனக்கு வந்து மில்லட்ஸு. ஸோ நான் வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கர்னா நம்ம விசில் விட்டால் வெந்துடும். ஸோ கொதிச்சிச்சு, போட்டுக்கிட்டோம். அவளுக்கு குழன்னு இருந்தால் அவள் சாப்பிட மாட்டாள். ஸோ கொஞ்சம் உதிரியாக இருக்கிறனால தான் நான் இப்போ வந்து கடாயில் தட்டு போட்டு மூடி செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், மில்லட்ஸ் வந்து அடியில் இருக்குது, தண்ணி நல்லா மேலே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம கொதிக்க வேணும். ஸோ இப்போ பாருங்கள், அதாவது குதிரைவாலிலாம் வந்து வெந்து வந்துடுச்சுன்னா திணை தான் வந்து வேகணும். ஸோ தண்ணி இருக்குது இன்னும். ஸோ நம்ம நல்லா மூடுவோம். ஸோ இப்போ வெந்து வந்துடுச்சு, நான் எடுத்துட்டேன். ஸோ கப்பில் இங்கே பாருங்கள், ஜூமில் காமிக்கிறேன், நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை பாப்பாக்கிட்ட எடுத்து போய் கொடுக்கலாம். அவளே ஸ்பூன் கொடுத்தா அவளே அள்ளி சாப்பிடுவாள். அது ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதாவது கொஞ்சம் தான் சாப்பிடுவாள்.
அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவளுக்கு இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் சாப்பிடுவா. ஆனால் ஒரு வெங்காயம் எதுவுமே அவளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அவள் கொஞ்சம் சாப்பிட்டானா மீதி நான் சாப்பிட்ருவேன். ஸோ அவர் வந்து காலையிலே தோசை ஊற்றிட்டு அவர் சாப்பிட்டு போயிட்டார். ஸோ அது கொஞ்சம் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது அவளுக்காக நான் வந்து கடாயில் செஞ்சேன். எங்களுக்குன்னா நான் குக்கர் தான் போடுவேன். கொல கொலன்னு வெந்துடும்.